என்னடே பக்கத்து தெருவுல ஒரு பொண்ணு டாவ் அடிச்சியே, என்னடா ஆச்சு? அது ஏன்டா கேக்குற? செட்டப் ஆகிறதுக்குள்ளதான் அவங்க அப்பன் செருப்பு தூக்கிட்டானே. உனக்கெல்லாம் எதுக்குடா மீச? தானா வளருது, அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்? முதல்ல எப்படி சதியமா சொல்றாரா? சௌரியத்துல 2 அடி விளையா மகா கஞ்ச பைய. கரூர்ல இருந்து திருச்சி வர்றதுக்கு 10 ரூபா பஸ் சார்ஜ் ஆகுது. போக வர 20 ரூபா கொடுத்து விடுறான். அங்கங்க பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் நிக்குது. ஒண்ணுக்கு போனா 4 கேக்குறான், பஸ்ஸுக்கு போனா 8 கேக்குறான். இதெல்லாம் எவையா கொடுக்கறது? இவங்க கிட்ட வேலை செய்யறதை விட 4 எருமை மாடு மேய்க்கலாங்கிற. அதை செய்கிறான். காணுமே. யோ, என்ன எட்டி எட்டி பாக்குற? ஒண்ணு இல்லங்க, தண்ணீர் காண்டு பாக்குறேன். ஏன் காலையில குளிக்கலையா? அதுக்கு இல்லங்க, இதுக்கு. ஐ, தண்ணி கிடைச்சிருச்சு. கண்டக்டர் நிறுத்தியா, வண்டியை நிறுத்தியா? யோ, நிறுத்தியாங்க. ஏன் வண்டியை நிறுத்த சொல்ற? அது சரியில்லையா? இதுக்கு போகணையா? இது என்ன உன் அப்பா விட்டு வண்டியை நினைச்சியா? உன் இஷ்டப்படி நிறுத்துறதுக்கு? அப்பா விட்டு வண்டி நான் அப்பவே நிப்பாட்டி இருப்பேன். ஏயா, நான் தெரியாம தான் கேக்குறேன். பெரும்பத்தூர்ல வண்டி ரிப்பேர்னு 1 மணி நேரம் போட்டீங்கல்ல, இப்ப என் வயிறு சரியில்லை, ஒரு 5 நிமிஷம் போட்டா என்னையா? உங்களுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? நிறுத்தியா? யோ, வண்டியை நிறுத்துங்க ஐயா, வண்டி நாரிட போகுது. ஐயோ, இறங்கயா, அவசரத்துல பிறந்தவன. உன்னை வந்து பேசிக்கிறேன். மூஞ்சிய பாரு, காரி பிடிச்ச சட்டி மாதிரி. பட்டன் வேற. யோ, நிறுத்தியா? யோ, நிறுத்தியா? யோ, ஐயோ, நிறுத்தியா? ஐயோ, நடுக்காத்தன் பட்டி வச்சு போயிட்டானே, எந்த ஊருன்னு தெரியலையே. யோ, என்ன விஜயா, உச்சி வயல்ல மாட்டை புடிச்சுக்கிட்டு எங்க புறப்பட்ட? அது ஏன் கேக்குறீங்க? 5-6 வாட்டி சேனைக்கு விட்டும் சேனை பிடிக்க மாட்டேங்குது. வெட்டியா எனக்கு வீட்டுல வச்சுட்டு இருக்கிறதுனே எங்க ஐயன் தான் சந்தையில கொண்டே வித்துட்டு வர சொல்லிச்சு. அதான் இழுத்துட்டு போறேன். அப்படியா? மாட்டை வித்துப்புட்டு பணத்தை பத்திரமா கொண்டு வந்து சேரு, காலம் கட்டு கிடக்குது. சரிங்க. வாடா கண்ணா. ஓ, நீ பொம்பளையா? வாடி கண்ணு வா. என்னம்மா, சந்தைக்கு போறீங்க? ஆமா. நீங்களும் சந்தைக்கு தான் போறீங்களா? ஆமா. நான் என்ன சொல்றேன்னா, சந்தைக்கு போகாமலே வியாபாரத்தை இங்கே முடிச்சிடலாம்ங்கிறேன். எப்படிங்கிற? நீ மாட்டத்தான் நான் ஆட்ட தரேன். என்னது? நான் மாட்டு தந்து நீ ஆட்டு தரேங்கிறியா? யோ, பெரிய கில்லாடிதாயா. மாட்டு காடு சரிப்பட்டு வருமா? மாட்டுக்கு என்ன விலை, ஆட்டுக்கு என்ன விலை? நீ இப்படி கேட்பேன்னு எனக்கு தெரியும். இது ஒரு அதிசயமான ஆடு. மாசம் 20 குட்டி போடும். அடேங்க அப்பா, இப்படிப்பட்ட ஆட்டையே விக்க போற? இது குட்டி போட்டு ஊர் பூரா ஆடா போச்சு, உட்கார கூட இடம் இல்ல. அதனாலதான் வெளியூர்ல விக்க வந்தேன். ஐயோ, அறிவு குழந்தை. ஏயா, ஏன் ஆட்டை கொண்டு வந்து என்கிட்டே விக்க பாக்குறியா? ஆடு உண்ணுதா? இல்ல, உங்க அப்பனது. வேலை கிடைக்காம ஒரு சின்ன தப்பு பண்ணிவிட்டேன், என்னை மன்னிச்சுக்கமா. யோ, எங்க அப்பா இப்படி ஒரு விவரமான ஆளத்தான் தேடிக்கிட்டு இருக்காரு. மாட்டை புடி. வாங்க. அடிச்சி மாட்டை புடியானா? சரி, நீ ஆட்ட புடியுமா. இந்தாடி காஃபி, நீ எடுத்துக்கடி. வேணாண்டி. ஏண்டி, காஃபி குடிக்க மாட்டியா? அது தெரியாதா உனக்கு? அவ உள்ளத்துல இருக்கிற அவரை எங்க சுட்டுடுமோன்னு இந்த கள்ளி சூடா எதுவுமே சாப்பிடுறது இல்ல. என்னடி, அவர் ஞாபகம் வந்துருச்சா? போங்கடி. ஏய் ஏய், ஐயா, என்னடா ஒரு மாதிரியா இருக்க? அதை ஏன் கேக்குறீங்க? என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுங்கல்ல, அந்த மாப்பிள்ள 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அது நினைச்சாதாங்க வருத்தமா. நினைச்சேன், உன் கல்யாண பத்திரிகையை பார்க்கும் போது இப்படி நடக்கும் நினைச்சேன். கல்யாண பத்திரிகையில ஸ்ரீராம ஜெயம் எழுதியிருந்தா அவனும் ஒருவனுக்கு ஒருத்தின்னு வாழ்ந்திருப்பான். கடவுள் பெயரை எது எதுக்கு எங்க யூஸ் பண்ணணும் தெரியணும்டா. இன்னும் இந்த நாட்டுல பல பேருக்கு கடவுளை எப்படி யூஸ் பண்றதுனே தெரியல. கேட்டா மட்டும் கடவுள் செக்ரட்டரி மாதிரி பேசுவீங்க. ஏய், அந்த அம்மன் சிலை அனுப்பிச்சு வை. சரிங்க. ஓ, நல்ல பயங்கடா. தெய்வம் நின்னு கொல்லுன்னு சொல்லுவாங்க. நின்னு கொல்லும் மடையா. உன்ன மாதிரி பயந்தாங்குழி பயல்களுக்காக அந்த காலத்திலே ஒரு புத்திசாலி எழுதி வச்சிருக்காண்டா. வந்தானா? ஐயா, இந்த தடவை மட்டும் என்ன மன்னிச்சிருக்கியா? என்ன கொலை செய்ய வந்தவனை கூட நான் மன்னிச்சிருவேன். ஆனா காட்டி கொடுத்தவனை மன்னிக்கவே மாட்டேன். சரி, வழக்கமா என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை கொடுத்துரு. சரிங்க. ஐயா, என்ன விட்டுடுங்க. ஐயா, என்ன விட்டுடுங்க.
சோப் காஞ்சு போகுது, சீக்கிரம் பண்ண போ. இருங்க, கத்தியை தேடிக்கிறேன். தக்க திம்மி தக்க ஜெண்ணு தக்க திம்மி தக்க ஜெண்ணு தக்க திம்மி தக்க ஜெண்ணு தக்க ஜெண்ணு தக்கிட்ட தக்கிட்ட தக்க திம்மி தக்க ஜெண்ணு 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 தக்க திம்மி தக்கிட்ட 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 தக்க திம்மி தக்க ஜெண்ணு 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 தக்க திம்மி தக்க திம்மி தக்க திம்மி தக்க திம்மி தக்க திம்மி தக்கிட்ட 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 என்னைய பாயோல விட்டு போட்டு போற? அட போங்க, நீங்க கத்தி நான் கத்தி, கடைசியில என் கத்தியும் போச்சு. நல்ல வேலை, இதையாவது விட்டுட்டு போறிய. இதை வச்சு பண்ணி. காவேரி, ஏன் இவ்வளவு லேட்டு? போய் லேட் ஆயிடுச்சு. என்ன இது? இதுதான் வெள்ளக்காரன் பிடிச்ச வெத்தல் பாக்கு. அப்ப போட்டுக்கலாமா? போடலாம். வாயில இல்ல, உதட்டுல போட்டா அழகா இருக்கும். அப்போ நான் அழகா இல்லையா? தங்க அழகா இல்லையா? அழகுதா. அதுலயும் வைரத்தை சேர்க்கிறோம், அழகுக்கு அழகு சேர்க்கதான். அது மாதிரி உன் அழகுக்கு அழகு சேர்க்கிறேன். அழகா சேர்க்கறீங்க. அழகு அங்க பாருங்க, ஆபத்து வருது. ஒழிஞ்சுக்கோ. நாம ஒழிஞ்சுக்கிட்டோம். உங்க அப்பா சைக்கிளை பார்த்துட்டா என்ன பண்றது? சைக்கிள் காணாமே. அங்க பாருங்க. கோயில் யானை காவல் இருக்கு, கொஞ்சி பேச அவள் இருக்கு. ஆசைதான் என்ன தூண்டுது, உங்கிட்டு ஒண்ணு வேண்டுது. தோடி தேடும் சின்ன வயசு, ஏறும் நல்ல வரத்து. ஏண்டி ஆத்தா ஒன்ன பார்த்தா ஏதோ என்ன பண்ணுது. கோயில் யானை காவல் இருக்கு, ஆசைதான் என்ன தூண்டுது. பாமா
ஏத்தம் போட கெணி இருக்கு, ஏறு பூட்ட கனி இருக்கு. தென்னங்கீத்தும் தென்றல் காத்தும் சேர்ந்தா என்ன குத்தமா? கோயில் யான காவல் இருக்கு, கொஞ்சி பேச காவல் இருக்கு. அதுதான் என்ன தூண்டுது, உங்கிட்ட ஒண்ணு வேண்டுது. வாமா